கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அழகிய பண்புகள் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் இதுவரை அல்லாஹ் எப்படி அளவற்ற அருளாளனாக இருக்கிறான் என்பது குறித்த விவரங்களை நம்ம பார்த்தோம். அவன் மன்னிப்பது அருளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அவன் நமக்கு உணவளிப்பது அவன் அருளாளன் என்பதற்கு சான்றாக இருக்கிறது. மழையை இறக்குவது, குழந்தையை தருவது, இன்னும் ஏராளமான இன்பங்களை நமக்கு அல்லாஹ் வாரி வாரி வழங்குவதெல்லாம் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையன் என்பதற்கு விளக்கமாக அமைந்த பண்புகள் என்பதையும் பார்த்தோம். இந்த பண்புகளை எல்லாம் எதற்காக நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹுவை பற்றி யார் அளவற்ற அருளாளன் என்று புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர அந்த பாதைக்கு போய்விடுவார்கள். எதனால் போகிறார்கள் என்று சொன்னால், மனிதனுடைய மனோநிலை எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால், தன் மீது யார் ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களைத்தான் அணுகுவது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு மகனுக்கு தாயும் தந்தையும் இருக்கிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய தேவையை தாயிடத்தில் அவனால் கேட்க முடிகிறது. குழந்தையாக இருக்கும்போது விவரம் தெரியாமல் இருக்கும் பொழுது விட்டு விடலாம், ரெண்டு வட்டையும் கேட்கும். குழந்தை வளர்ந்து ஒரு இளைஞனாக ஆகக்கூடிய நேரத்தில் தனக்கு ஒரு காரியம் சாதிக்க வேண்டுமாக இருந்தால் அவன் தந்தையை அணுகுவதை விட தாயை அணுகுகிறான். ஏன் அணுகிறான் என்று கேட்டால், தாய் நம்ம மேலே ரொம்ப, தந்தையுடைய பொருளாதாரத்தில் தான் தாய் அதை செய்ய போகிறாள் பெரும்பாலும். இருந்தால் கூட எனக்கு ஒரு பைக்கு வேண்டும் என்று சொன்னால் தாயிடத்தில் சொல்லி அந்த காரியத்தை அவன் சாதித்துக் கொள்கிறான். தகப்பனிடத்தில் சொன்னால் கிடைக்காது என்று அவன் நினைக்கிறான். ஏன் அப்படி நினைக்கிறான்? தாய் வைத்திருக்கிற அன்பு அவனுக்கு அதிகமாக தெரிகிறது. தகப்பன் வைத்திருக்கிற அன்பு இருந்தாலும் அவனுக்கு குறைவாக தெரிகிறது. அவர் தாயை போல அனுசரித்து அந்த மகனிடத்தில் நடக்க மாட்டார். இப்படி நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். இதே மாதிரியான நிலைமையில் தான் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள்லாம் அந்த வாதத்தை வைக்கிறார்கள். எப்படி வாதம் வைக்கிறார்கள்? அல்லாஹ் ஒருவர் உங்களுக்கு இருக்கிறான், அவன் அளவற்ற அருளாளனாக இருக்கிறான், உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறான், நீங்கள் எவ்வளவு தவறுகள் செய்துவிட்டு திருந்தி வந்தால் அதை சந்தோஷமாக ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்படியான ஒரு இறைவன் இருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் மனிதர்களை, இறந்து போன மனிதர்களை, அவுலியாக்களை, மகான்களை, பெரியார்களை நீங்கள் வணங்குகிறீர்கள்? அவரிடத்தில் ஏன் நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்று கேட்டால் இந்த பதிலை அப்படியே சொல்கிறார்கள். எந்த பதிலே? நம்ம ஒரு தாயிடத்தில் எது கேட்குறோம்? தாயை வைத்து தந்தையிடத்தில் நம்ம காரியம் சாதிப்பதில்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் எங்கள் மேலே கோபமாக இருக்கிறான். நாங்கள் அல்லாஹ்வுக்கு விசுவாசமாக நடக்கவில்லை, அல்லாஹ்வுடைய பல கட்டளைகளை நாங்கள் மீறுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் எங்கள் மேலே இறக்கம் காட்ட மாட்டான். அதற்காக அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அடியார்களை பிடித்து அவர்களை நாங்கள் சந்தோஷப்படுத்திவிட்டால் அவர்கள் நேரம் பார்த்து பக்குவமாக அல்லாஹ்விடத்தில் சொல்லி எங்களுக்கு வாங்கி தந்து விடுவார்கள். இப்படித்தான் சொல்கிறார், இந்த பதிலை சொல்கிறார்கள். அவர்களே அல்லாஹ் என்று சொல்லவில்லை. அந்த அவுலியாக்கள் அல்லாவா அப்படியே நினைக்கிறார்கள்? அவர்களுக்கு சக்தி இருக்கு நினைக்கிறார்களா? நினைத்ததெல்லாம் சாதிப்பார்கள் என்று நினைக்கிறார்? இல்லை. என்ன நினைக்கிறார்கள்? இவங்க அல்லாட்ட வாங்கி தருவார்கள். அப்போ இந்த மனிதனுடைய உள்ளத்தில் எந்த மாதிரியான எண்ணம் குடிகொண்டு இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹுவை விட இந்த அவுலியா என்பவர் அதிக இரக்கம் உள்ளவர். அல்லாஹ் சரியான கோபக்காரன். இந்த அவுலியா எப்படிப்பட்ட ஆள் என்று சொன்னால், அல்லாஹுவை விட அதிகமாக எங்கள் மீது இரக்கம் காட்டுவார். அதனால நாங்கள் அவற்றை கேட்டு அவர் வழியாக அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். இதைத்தான் வாதமாக வைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த காபிர்கள் கூட அல்லாஹுவை தவிர மற்ற தெய்வங்களை வணங்கினார்கள். சிலைகளை வணங்கினாலும் சிலைகளுக்கு பின்னாடி ஒரு ஆளை நினைத்தார்கள். இப்ராஹிம்னா இப்ராஹிமுடைய சிலை வைத்தார்கள், இப்ராஹிம் நபியைத்தான் நாடினார்கள். இப்படி ஒவ்வொரு சிலைக்கு பின்னாடியும் ஒரு பெரியார்கள், சக்தி படைத்தவர்கள் இருப்பதாக நினைத்து வணங்கினார்கள். ஏன் வணங்குறீங்க? படைச்சம் ஒருத்தன் இருக்கானா இல்லையா என்று அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது. உலகின் சால்தகும் மண் கலக்க சமாவாத்தி உள்ளம், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று அவர்களிடத்தில் கேட்கப்பட்டால் சயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் தான் என்று அவர் சொல்கிறாங்க. மக்கா காஃபிர்கிட்ட போய் இந்த வானத்தை யார் படைச்சா, இந்த பூமியை யார் படைச்சா? அல்லாஹ்ங்கிறாங்க. அதே மாதிரி உலகின் சால்தகும் மன்னசல மினசமாய், வானத்திலிருந்து மழையை இறக்கி ஃபஹயாபிஹில் அர்த மின்பாதி மோத்திகா, அந்த வறண்டு போன பூமியை செழிக்க செய்தவன் யார், அதன் மூலம் உங்களுக்கு ரிசுக்கு தருபவன் யார் என்று கேட்டால் சயகூலுன்னல்லாஹ்,
அல்லாஹ் தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். உலகின் சால்தகும் மண் ஹலக்ககும், அட உங்களை படைத்தது யார் என்று கேட்கப்படுமே. ஆனால் ஹலக்ககுன்னல் அசீசுல் அலீம், அனைத்தையும் மிகைத்திருக்கக்கூடிய சர்வ வன்மை பொருந்திய இறைவன் தான் படைத்தான். அப்போ இவ்வளவும் அல்லாஹ் செய்கிறான் என்று தெரிந்து கொண்டு எதற்கடா வணங்குற என்று கேட்டால், ஹாவுலாய் சுஃபாவுனா இந்தல்லா, நாங்கள் வணங்குற இந்த ஆட்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு வாங்கி தருவார்கள். எங்களுக்கு நேரம் கேட்கலாது. விவகாரம் என்ன, எங்களுக்கு நேரடியாக அணுகும் பொழுது அவன் எங்களை தொலைவில் வைத்திருக்கிறான், எங்கள் மீது அதிக கருணை காட்ட மாட்டான். இந்த நாங்கள் வணங்குகிற சிறு தெய்வங்கள் அவங்க எங்களை படைக்கலை, அவங்க ரிசுக்கு தரவில்லை, அவங்களுக்கு சுய சக்தி இல்லை, ஆனால் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். அவர்களிடத்தை நாங்கள் முறையிட்டால் எங்கள் முறையீட்டை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் சொல்லி வாங்கி தருவார்கள். அல்லாஹ் இவர்கள் வழியாக எங்களுக்கு தருவான் என்று நினைத்தது காரணம் என்ன? அல்லாஹ் ரொம்ப தொலைவா அளவற்ற அல்லாஹ் கிடையாது. நம்மெல்லாம் கேட்டு அல்லாஹ் தருவானா என்று இரக்கம் உள்ளவனாக இருந்தால் யார் கேட்டாலும் கொடுப்பான். இரக்கமற்றவனாக இருந்தால் தான் ஆள் பார்த்து உதவிகளை செய்வான். இவங்க மனசில் என்ன பதிந்திருக்கிறது என்று கேட்டால், அல்லாஹ்வை விட நம்ம அவுலியான்னு நினைக்கிறோமே, அவங்க ரொம்ப அதிகமான இரக்கம் உள்ளவர்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு என்ன சொல்லி தர்றான்? வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர யாரும் இல்லை. நீங்கள் எப்போ நீங்கள் அவுலியா அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லி கொண்டாலும் அல்லாஹ்விடத்தில் அவர் தான் வாங்கி தருவார் நினைக்கிறீர்களோ, அல்லாஹ்வை போல இரக்கம் உள்ளவர் ஆக்கிட்டீங்க. அல்லாஹ்வை மிஞ்சிய இரக்கமுள்ளவராக அவரை கருதுகிறீர்கள். அல்லாஹ்வை பற்றி நம்ப வேண்டிய நம்பிக்கைக்கு இது மாற்றம் என்ற அடிப்படையில் தான் இந்த அளவற்ற அருளாளன் என்பதை அல்லாஹ் அதிகமாக தன்னுடைய திருமறை நெடுகிலும் சொல்லுகிறான். பாவம் செய்து விட்டு நம்ம நெருங்க இயலாது நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அல்லாஹ் கூப்பிடுறான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய எனது ரஹமத்தில் நம்பிக்கை இழக்காத. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமியா, எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறவனா இருக்கிறேன். அப்பயும் உனக்கு வேற ஆளை பிடிக்கிற? நான் தான் மன்னிக்கிறேங்கிறேன்ல, கேட்குற தர்றேன்னு சொல்கிறேன்ல, திருந்தி விட்டால் நான் ஏற்றுக்கொள்றேனா இல்லையா? அப்படிப்பட்ட ஒருவன் உனக்கு கடவுளாக இருக்கும் பொழுது நீ எதற்காக நீ வேற ஒரு ஆளை துணைக்கு பிடிக்கிறாய் என்று அல்லாஹ் கேட்பதற்கு தான் இந்த வார்த்தை. ரஹமத்தில் நம்பிக்கை இழக்காத, நான் அளவற்ற அருளாளனாக இருக்கிற அந்த அருளில் நீ நம்பிக்கை இழந்து விடாத, எல்லா பாவங்களையும் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், இந்த மக்கள் தொலைவாய்க்கிறாங்க. இறைவன் என்று சொன்னால் நமக்கு நெருங்க இயலாது, அதனால தான் ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கிடுவாங்க. என்ன பல தெய்வ வணக்கத்துக்காரங்களும் நீங்கள் எடுத்துக்கிறங்க, அவங்க ஒரு இறைவன் உள்ளத்தில் இருக்க, அவங்களுக்கு துன்பம் வரும்போது கடவுள்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வணங்குறது எந்தெந்த தெய்வங்கள் பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அடி மனசில் ஒரு சூப்பர் பவர் ஒரு கடவுள் இருக்கிறான் என்று என்ன செய்ய அவர்களுக்கெல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் ஒவ்வொரு தெய்வங்களை பெரிய பெரிய தெய்வங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், சில்லறை தேவைகளுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வத்தை வச்சுக்கிடுவாங்க, கிட்ட இருக்குன்னு சொல்லி. அது தூரத்தில் உள்ளவர் பெரிய பெரிய விஷயங்களுக்கு, சின்ன விஷயத்துக்கு குட்டி தெய்வம், குல தெய்வம், தெருவுக்கு தெய்வம், ஊருக்கு தெய்வம் எல்லாம் வைப்பதற்கு என்ன காரணம்? தூரம் என்று நினைக்கும் பொழுது கிட்ட உள்ள ஒரு ஆளை பிடிக்க வேண்டி இருக்கிறது. இறைவன் தூரத்தில் இருக்கிறானா? இல்லை. உங்களுக்கு அருள் செய்வதில் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பு இருக்குல்ல, அதான் நமக்கு ரொம்ப பக்கத்தில். நம்மங்கிறது மூளை தான். நாம் என்று சொல்வது கை காலெலாம் கிடையாது. நாம் என்று சொன்னால் நாம் என்றால் யாரு? இந்த மண்டையில் இருக்கிற தலையில் இருக்கிற மூளை சிந்திக்கின்ற அதை பார்த்து தான் நாம் என்பது. அதுக்கு ரொம்ப கிட்ட உள்ளது எது? பிடரி நரம்பு தான். நம்ம கையை விட, காலை விட, மற்ற உறுப்புகளை விட மூளைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது எது? இந்த பிடரி நரம்பு. அதான் ஜங்ஷன். அதன் வழியாகத்தான் எல்லா பக்கமும் கட்டளைகள் மூளையிலிருந்து தொடர்பு ஏற்படுகிறது. அதனால் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், உன் மூளைக்கு எப்படி பிடரி நரம்பு கிட்ட இருக்கிறதோ உனக்கு எப்படி கிட்ட இருக்கிறோன்னு அல்லாஹ் சொல்ல. உனக்குன்னு சொல்வது யாரை சொல்கிறான்? கைகால சொல்லலை, மொத்த பாடியை சொல்லலை. உனக்கு ரொம்ப நெருக்கம்னா பிடரி நரம்பு என்னை சேர்ந்தது தானே. அப்போ உனக்கு நெருக்கம் அல்லாஹ் சொல்வது எதை சொல்கிறான்னு கேட்டால், அந்த மூளையை தான் சொல்கிறான். அந்த மூளைக்கு நெருக்கமாக இருக்கிறது என்ன? ஒட்டிக்கிட்டு இருக்குது எது? பிடரி நரம்பு. கைகள்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, அப்போ ஒட்டிக்கிட்டு மூளையாக ஒரு பாட்டு மாதிரி இருக்குது பிடரி நரம்பு. அது ரெண்டுக்கு மத்தியில் என்ன டிஸ்டன்ஸு, என்ன தூரம்? ஒரு தூரமுமே இல்லை. அப்படி இருக்கிறேன் நான் உனக்கு. நான் எப்படி கிட்டே இருக்கிறேன் என்று சொன்னால், பிடரி நரம்பை விட நான் அருகில் இருக்கிறேன். அப்போ ஏன் தூரம் நினச்சிக்கிட்டு ஒரு ஆளை போய் தேடுகிறாய்?
கருணையால் கிட்டத்தில் இருக்கிறேன், உன்னை கவனிப்பில் கிட்டத்தில் இருக்கிறேன், உனக்கு தருவதில் கிட்ட இருக்கிறேன், உனக்கு கண்காணிப்பதில் நான் அருகில் இருக்கிறேன். இப்படியான ஒரு இறைவனாக நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ இந்த மாதிரி செய்கிறாய் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வசனத்தையும் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் எதுக்கு சொல்றான்னு கேட்டா, இறைவனை பற்றி சொல்லக்கூடிய எல்லா மார்க்கங்களுமே இறைவனை பயங்கரமான ஆள்மார் சித்தரிப்பார்கள். அந்த இறைவனை சொல்லும் போது கூட அது எப்படிலாம் செய்வார்கள்னா, ஒரு 7-8 கத்தியை கையில் கொடுத்து பல்லுலாம் பயங்கரமாக நீட்டிட்டு இருக்கிற மாதிரி கும்புலாம் வச்சு, அப்போதான் பயம் வருமா. கடவுள் என்றால் நம்ம நெருங்குறதுக்கு ஏற்றவாறு அப்படியான ஒரு அழகான ஒரு தோற்றத்தில், இன்னல்லாக ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அவன் தோற்றத்தில் கூட அழகா இருக்கிறான், அழகை விரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அழகான தோற்றமாக இருந்தால் நெருங்கி நம்ம போவோம். அப்போ அல்லாஹ் நம்மளை விட்டு மக்கள் தூரமாகிவிடக்கூடாது என்பதற்காக தன்னை அழகன் என்று அல்லாஹ் சித்தரிக்கிறான். உங்களுக்கு சொல்லுங்க, அழகன் தான் உங்களுக்கு அதையே சொல்றான். அல்லாஹ்வின் தூதர் வழியாக எதுக்கு சொல்லி தர்றான். மற்ற தெய்வங்கள்னு வணங்கக்கூடியவர் எல்லாம் அல்லாஹ் அவங்க எதை கடவுளுங்கிறாங்களோ அது ரொம்ப அருவருக்கத்தக்க தோற்றத்தில், பார்த்தாலே பயம் வர்ற தூரத்தில், ராத்திரியில் நடந்து போக முடியாது சில ஏரியாக்கள்லையே, அங்கே நாங்கள் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க, அதை பார்த்தாலே பயம் வரும். இப்படியா இருந்தால் அவன் என்ன செய்வான், தூரமாக போயிடுவான். கடவுளை விட்டு என்ன செய்வான், வெறுண்டோடி விடுவான். அப்படி அதனால நாத்திகர்லாம் உண்டாகிறாங்க. அப்போ கடவுள் என்பவன் ஏன் இந்த மாதிரி அவன் நெருக்கத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறான், நெருங்குகள் என்று உங்களை அழைத்து கொண்டிருக்கிறான், ஏன் அல்லாஹ்வை விட்டு தூரமாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், இது வைத்து விட்டால் என்னவாயிரும், எல்லாமே தெளிவாகிவிடும். அதே மாதிரி நம்ம ஐங்கால தொழுகை தொழுகிறோம். அந்த தொழுகை நமக்கு எதை காட்டுகிறது, அவன் கிட்ட இருக்கான்னு தான் காட்டுகிறது. அல்லாஹ் வணங்குறோம், அல்லாஹ் கணக்கு நிற்கவா செய்கிறான், பார்க்கவா செய்கிறோம், இல்லை. ஆனால் என்ன செய்கிறோம், இறைவா உன்னையே வணங்குகிறோம், ஈயாக்க நாற்பது உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தொழுகிறோம்னு பேசுகிறாத எவ்வளோ நெருக்கத்தில் இருப்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். நீங்கள் அல்லாஹ் ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டு நீங்கள் போகிறீர்கள், நெருக்கமாகத்தான் இருக்கிறான். இதையெல்லாம் விளக்குவதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய அந்த அழகிய பண்பு ஒன்றா அந்த பண்புகளை சொல்ல சொல்ல நமக்கு என்ன வரும், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்க வறுமை வருதா, அந்த வறுமை நேரத்தில் யார்ட்டையாவது குணம் கிடைக்குமே நினைப்போம். அந்த வறுமை நேரத்தில் அவன் தான் ரிஸ்க் தர்றவன் அப்படிங்கிற நம்பிக்கை ஆழமாக பதிந்தால் முதல்ல அங்கே படிச்சனை போடுவோம். இறைவா நீ தான் தர வேண்டும், நீ தான் மனிதர்கள் வழியாக தருவதாக இருந்தாலும் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் அந்த எண்ணத்தை உண்டாக்குவது நீயாத்தான் இருப்பாய். வியாபாரத்தின் மூலமாக நீ தருவதாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் இருக்கிற லாபத்தை பெற வைப்பது நீதான் என்கிற ஒரு நம்பிக்கை வந்துவிடும் என்று சொன்னால், அப்போ அல்லாஹ் வேற நாட மாட்டோம், வேற யாரையும் தேடி போக மாட்டோம். குழந்தை இல்லையா, குழந்தை இல்லாட்டி குழந்தைய தர்ற அவன் தானே, யாராலும் தர இயலுமா. யாரெல்லாம் நீ குழந்தை இல்லாமல் இருந்தால் கூட தள்ளாத வயசில் நீ சக்கரை நபிக்கு கொடுத்துருக்கிறாய், தள்ளாத வயசில் இப்ராஹிம் நபி கொடுத்துருக்கிறாய், நீ எனக்கும் தருவாய் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அல்லாஹ்வுடைய அருளை நம்ம எதிர்பார்க்கும் பொழுது, குழந்தை இல்லைங்கிறக்கா 72 தர்காவுக்கு ஒருத்தன் போவானா, இவன் எந்த தர்காவுக்கு போறான்னா அதில் உள்ளவர்களுக்கு குழந்தை இல்லை அடங்கி இருக்கிற ஆளுகளுக்கு. யார்கிட்ட போய் குழந்தை கேட்க போக, நான் ஒரு ஆண்டவரேன்னு போகிறேன், அவருக்கு பிள்ளையே கிடையாது, அவருக்கு மனைவியே கிடையாது, அவர் தனக்கு ஒரு பிள்ளையை கூட உண்டாகி கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறான்னு தெரிந்து கொண்டும் எதுக்கு ஓடுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நம்ம மேலே எல்லா வகையிலையும் கருணையாக இருக்கிறான். எந்த ஒரு கோரிக்கைக்காக வேண்டியும் இது அவன்கிட்ட ஆகாது, இது அவன்கிட்ட நெருங்கக்கூடாது, சின்ன சின்ன விஷயத்தை கேட்டுக்கிடுவோம், பெரிய பெரிய விஷயங்களை விளையாட்டு போய் கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு நம்மளை வைத்திருக்கிறானா, இல்லை. எவ்வளோ வேண்டுமானாலும் கேள், எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் கேள், நம்ப முடியாத கூட அல்லாட்ட கேட்கணும். எப்படி அல்லாஹ் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்பவே முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை பாருங்க. அவர்கள் ஃபிரௌன்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவன் அந்த மக்களை ரொம்ப சொல்லனாத துன்பத்திற்கு உள்ளாக்குகிறான். சகித்து கொள்கிறார்கள், ஆம்பளை பிள்ளைலாம் வெட்டுறான், நிறைய அநியாயம் பண்ணுகிறான். இறுதியாக அல்லாஹ் என்ன செய்யறான், இவங்க அழிக்க நேரம் வந்து விட்டது, இனிமேல் தேர மாட்டாங்க, நீ உன் மக்களை அழைத்து கொண்டு ஊரை விட்டு வெளியேறுங்கிறான்ல. ஊரை விட்டு மூசா அனுப்பி வெளியேறுகிறார்கள். ஃபிரௌனும் படையினரும் கேள்விப்பட்டு விரட்டி வருகிறார்கள். ஏன், ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ரப்புன்னு சொன்னவங்க. ஆனால் ரப்புக்கும் இல்லை, நான் தான் உங்களுக்கு பெரிய கடவுள், அவன் தன்னை கடவுள் என்று சித்தரித்து கொண்ட ஒருத்தனுக்கு நம்மளை விட்டு தப்பிச்சு கூண்டோடு எல்லாம் வெளியேறுகிறார்கள் என்று சொன்னால் அவனால் ஜீரணிக்க முடியாது. ஓடினாலும் அவர்கள் இவனுக்கு தேவை, அடிமை வேலை செய்வதற்கு, மற்ற அவர்களை வேலை வாய்ப்பு வாங்குவதற்கெல்லாம் அவருக்கு தேவைப்படுகிறார்கள். அதனால விரட்டிட்டு வர்றான், எப்படியாவது உங்களை மடக்கணும் கொள்ளணும்னு சொல்லி போயிட்டாங்க. எதுக்கு, கடல் வருது, எதிரில் கடல் வருகிறது. அப்போ அந்த விரட்டி கொண்டு வரும் பொழுது கடலை கண்டுட்டு திரும்ப முடியுமான்னு கேட்டால் திரும்ப முடியாது. அப்போ அந்த கடல் பக்கம் போனால் மூழ்கி செத்துருவோம், ரிவர்ஸாக வந்தால் இவங்க கையில் மாட்டிக்கிடுவோம்.
ரெண்டு வகையான சிக்கலில் இப்படி வளைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ மூசா நபி தோழர்கள் கேட்குறாங்க, யா மூசா இன்னால முதற்கும், மூசாவை நம்ம வசமாக மாட்டிக்கொண்டோம், நீ பாட்டு வேகமாக பயந்து ஓடி வரும்போது கடல் இருக்குதுன்னு கூட கவனிக்காமல் அந்த பக்கம் நம்ம வந்துட்டோம். இப்போ எங்கிட்டும் தப்பிக்க முடியாது, இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது. அப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்க, கல்லா கிடையாது, நம்ம மாட்டிக்கொள்ளவே இல்லை, நம்ம சிக்கிக்கொள்ளவே இல்லை. இன்னமாய் ரப்பி, என்னோடு என் இறைவன் இருக்கிறான், சயஹ்தீன், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான். உங்கள் கணக்குப்படி முடியாது, மனித கணக்குப்படி கடலில் இறங்கினா ஆள் காலி தான், மனித கணக்குப்படி இந்த பக்கம் திரும்பினா இவன் கையில் மாட்டிக்கிட்டு காலி தான். உங்கள் கணக்குப்படி கதை முடிந்தது. ஆனால் என்னோடு என் இறைவன் இருக்கிறான், சயஹ்தீன், அவன் இதிலும் எனக்கு ஒரு வழி காட்டுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாட்ட உடனே உத்தரவு வருது, மூசாவை பயப்படாத, உன் கையில் இருக்கிற கைத்தடியால் இந்த கடலில் ஒரு அடி வேகமாக அது இரண்டாக பிளந்து விடும், அதுக்குள்ளே நுழைந்து தப்பித்து போய்விடுங்கள் என்று அல்லாஹ் வந்து சொல்லுகிறான். இது எதை காட்டுது, ஒன்றுமே இல்லாமல் ஒரு வழியே இல்லை என்ற ஒரு நிலைக்கு வந்தால் கூட நான் தான் உதவுவேன், என்னால் உதவ முடியும். அப்போயும் அது செத்து போன ஆள்கிட்ட அற்பமான ஆள்கிட்ட போய் கேட்குற, உன்னை மாதிரி படைக்கப்பட்டவர்கள், உன்னை மாதிரி சாப்பிடக்கூடியவர்கள், உன்னை மாதிரியே தூங்கக்கூடியவர்கள், உன்னை மாதிரி இந்த உலக ஆசாபாசம் உள்ளவர்கள், உன்னைய மாதிரியே ஒரு நாள் செத்து போனவர்கள், எதுக்கு அவங்கள்ட்ட போய் கேட்குற? நான் வந்து ஒரு உத்தரவில் எதையும் செய்ய வல்லவனாக இருக்கிறேனே என்பதற்காக தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த ஒரு கடலை பிளந்து, இது பெரிய அருள் தானே, பெரிய ரஹமத்து தானே, இப்படியான ஒன்றை யாரும் செய்வான்னு எதிர்பார்க்க முடியாது தானே, அதையும் அல்லாஹ் செய்வான். அந்த மாதிரி அல்லாஹ் வந்து எப்படி சொல்கிறான்னு கேட்டால், முடியலன்னு கூட நினைக்காத, அதையும் என்கிட்ட கேள். இப்போ நபிமா ஜக்கரியா நபியுடைய இந்த துவாவில் என்ன வருது, அவரை எந்த அளவுக்கு அளவற்ற நம்பி இருக்கிறாரு, அவர் தள்ளாத வயசு. ஒருத்தன் குழந்தைய கேட்குறாருன்னா அதுக்குரிய வயசுலாம் கேட்பான். 25 வயசில் கல்யாணம் ஆச்சா, ஒரு 2-3 வருஷத்துக்கு குழந்தை இல்லாட்டி சும்மா இருப்பான். ஒரு 30 வயசு ஆகிடுச்சின்னு சொன்னால் இன்னும் குழந்தைகளை என்ன செய்கிறது, அவன் சும்மா இருந்தாலும் சும்மா தான் இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. 4 பேர் என்ன செய்வான், கேள்வி கேட்க தனக்கு ஒரு குழந்தை வேணும். ஒரு பெண் அப்படி தான் ஆசைப்படுவான். 30 ஆச்சு, 35, 45, 55 போய்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்வான், இன்னும் கேட்டு வேலைக்கு ஆகாது, கேட்டுகிட்டே வருவான். எது வரைக்கும் கேட்பான், அவன்கிட்ட எது வரைக்கும் அந்த தெம்பும் திடகாத்திரமும் இருக்கிறதோ, அவன் மனைவிக்கு எது வரைக்கும் தெம்பும் திரகாத்திரம் இருக்கிறதோ அது வரைக்கும் தான் எல்லாம் குழந்தையை தாண்டு கேட்பான். அதுக்கப்புறம் எல்லாம் தளர்ந்து போயிடும், ஒன்றுமே அவனுக்கு எந்த நாட்டமற்றவனாக போயிடுவான். அந்த நேரத்தில் போய் நம்ம யாராவது கேட்போமா, யாரா இறைவா எனக்கு ஒரு குழந்தையை தான் கேட்போமா, கேட்க மாட்டோம். ஆனால் ஜக்கரியா நபி என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ரப்பி அது குழந்தை கேட்டு கேட்டு பார்க்குறாரு, தரல, எல்லாம் தரல, வயசுக்கு மேலே வயசு ஏறி போச்சு. எந்த அளவுக்கு வந்து விட்டாரு, இனிமே நமக்கு குழந்தையை பிறக்க வாய்ப்பு இல்லை, என் மனைவியும் அந்த மாதிரியான தகுதியெல்லாம் இழந்து விட்டால், குழந்தை பெறுவதற்கு அந்த மாதவிடா அந்த கர்ப்பப்பையெல்லாம் கரெக்டாக இருக்க வேண்டும், அந்த பருவத்தையெல்லாம் தாண்டி விட்டார். அப்போ என்ன முடிவுக்கு வரணும், இல்லைன்னு முடிவுக்கு வரணும். அவர் வரல. ரப்பி இன்னி வகனல் அலுமி மின்னி, யாரெல்லாம் என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனமாயிடுச்சு, எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒரு குழந்தையை ஒருத்தனுக்கு பெற முடியும், எலும்பு பலவீனமாகிவிட்டது. வஸ்தால ரசு ஷைபா, தலை முழுசும் விளையாண்டு நரைத்து போய்விட்டது. வம்ராத்தி ஆக்கிரோன், என் மனைவி வேறு பிள்ளை பெற தகுதியற்றவளாக இருக்கிறாள், இருந்தாலும் எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. சொல்லிவிட்டு எனக்கு குழந்தை வர வாய்ப்பு கிடையாது, என் மனைவிக்கு அந்த சக்தி கிடையாது, இருந்தாலும் நான் உன்ட்டு துவா செய்வதில் துர்பாக்கியசாலி ஆக மாட்டேன் என்று கேட்டுவிட்டு, ரப்பி ஹப்லி மின சாலிஹின், அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல ஒரு பிள்ளையை கொடு என்று ஒரு துவா செய்கிறார். அல்லாஹ் வந்து இந்த நேரத்தில் கருணை காட்டினானா இல்லையா? எதுக்கு அல்லாஹ் தூரமாக்குறீங்க? அல்லாஹ் வந்து முடியவே முடியாதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய நேரத்திலும் செய்வான். நமக்கு வேறு வழியே இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்பவும் அல்லாஹ் இது வழியே இல்லாத விஷயம் தானே. இந்த மாதிரி நேரத்தில் யாரும் நம்ம கேட்போமா? எத்தனை பேர் குழந்தை இல்லாத இருப்பீங்க, 85 வயசில் உட்காந்து யாராவது கேட்பீங்களா? 85 வயசுலையாவது குழந்தையாவது கிடைக்கிறதாவது இப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டு போய் விடுவோம். அல்லாஹ் எப்படிப்பட்ட அருளாளர் என்று சொன்னால், நீ கேட்ட அப்பவும் தருமே, முடியாது, மருத்துவர்கள் முடியாதுன்னு சொல்லுவான், உன் கணக்கில் அது முடியாது என்று இருக்கும். எப்படி மூசா நபிக்கு கடலை பிளந்து என் குதிரத்தை கொண்டு அவரை காப்பாற்றினேனோ அதே மாதிரி உனக்கும் தருவேன் என்று காட்டத்தானே இந்த சம்பவத்தை சொல்கிறான். எதுக்காக இந்த சம்பவத்துக்கு கதைக்கு அல்ல சொல்கிறான்? நபிமாருடைய வரலாறை சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், நீ இதே மாதிரி நம்பிக்கை வைத்தால் உனக்கும் தருவேன். நம்ம காலத்தில் தந்திருக்கிறான். எந்த அளவுக்கு தந்திருக்கிறான்? அதாவது மாதவிடாய் அற்றுப்போன ஒரு 85 வயசு கிழவி இப்போ குழந்தை பெற்றான்னு பேப்பரில் வருது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அது எப்படி அவன் நாடுனா கொடுப்பான்,
மனிதனுடைய கணக்கு இல்லாட்டாலும் அதை மீறி கொண்டு அது மூசா நபிக்கு உள்ளது, ஜக்கரியா நபிக்கு உள்ளதுன்னு சொல்ல முடியுமா? நம்ம கண் முன்னாடி வாழ்கிற காலத்திலும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கத்தான் செய்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து இந்த மாதிரி நம்ம அல்லாஹ் வந்து அளவற்ற எந்த ஒரு கட்டத்திலும் அவன் தருவதற்கு சக்தி உள்ளவன். இதில் வந்து நம்ம நம்பிக்கை வச்சோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அருள் இருக்கு. இப்போ நம்ம ஒரு சிக்கலில், இந்த நாட்டில் நம்ம ஒரு சிக்கலில் மாட்டி கொண்டிருக்கிறோம். என்ன சிக்கல்? எல்லாம் நம்மளை வந்து நாட்டை விட்டு காலி பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தை செய்கிறாங்க. எம்பிக்கள் இருக்குது, அதிகாரம் இருக்குது, இராணுவம் இருக்கிறது, போலீஸ் இருக்கிறது, நாங்கள் என்ன வேண்டாலும் செய்வோம் என்று நினைக்கக்கூடியவருடைய ஆணவ போக்கினால் நம்ம ஒரு சிக்கலை நீ மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அதை மாட்டிக்கொண்டிருப்பதற்காக நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோமோ அதெல்லாம் எடுக்க வேண்டும். அது ஒரு விஷயம். நம்ம மனிதர்கள் என்ற முறையில் எடுக்க வேண்டிய முயற்சி எடுக்க வேண்டும். அதோட அல்லாஹ்விடத்தில் நம்ம கையேந்தினால் நம்ம நினைக்கிறோம் எப்படி எப்படி ஜெயிக்கிறதுன்னு நினைக்கிறோம். நம்ம எப்படி வெல்ல முடியும்னு நினைக்கிறோம். இவங்க அழிச்சு விட்டா, விரட்டி விட்டா என்ன செய்ய நினைக்கிறோம்? முடியாது. நீங்கள் அல்லாஹ் நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை அழுத்தமாக, நிச்சயமாக இறைவாணி செய்வாய். மூசா நபிக்கு செய்தது போல எங்களுக்கு செய்வாய். ஜக்கரியா நபிக்கு உதவுனது போல எங்களுக்கு உதவுவாய். இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்தில் தூக்கி எரியும் பொழுது அவரை எப்படி நீ காப்பாற்றினாயோ அது மாதிரி காப்பாற்றுவாய் என்ற நம்பிக்கையோடு நாம் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும், முயற்சியும் செய்ய வேண்டும், உழைப்பு செய்ய வேண்டும், அறிவை கொண்டு செய்ய வேண்டிய எல்லா நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும். அதோட அதையும் தாண்டியவன் வென்று விடுவானா என்றால் அல்லாஹ்ட்ட பாரத்தை போடுங்க. அல்லாஹ்வை நம்பி துவா செய்யணும், ஃபார்மாலிட்டி துவா செய்யக்கூடாது. நம்ம உள்ளத்தில் இதெல்லாம் வரணும். இறைவன் நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். ஒரு செகண்ட் தான், ஒரு நரம்பை பிடிச்சிட்டு அவன் முடிஞ்சு வச்சு, ஒரே ஒரு நரம்பை பிடிச்சிக்கிட்டான்னு சொன்னால் அதோட காலி. அவன் என்னென்னவோ ஹிக்மத் பண்ணி எல்லாம் என்ன செய்யறான், யாரை வேண்டாலும் அழிப்பான். அதனால இவர்கள் ஆன்மீக பலம் நம்ம இடத்துல இருக்கும் என்று சொன்னால், நிஜமான இறை நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய பிரார்த்தனை தூய்மையானதாக இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வை அளவற்ற அருளாளன் என்று நம்பி அவன் அருள் செய்ய தீர்வான், அவனுக்கு மேலே எவனும் கிடையாது என்று நம்பி நம்முடைய துவாக்கள் இருக்குமாக இருந்தால் இவரெல்லாம் தூளாகி விடுவார்கள். ஒரு பயமும் கிடையாது. அதுக்காண்டி துவா செஞ்சுட்டு ஒன்று வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது. செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக செய்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்யணும், துவா செய்தோமே ஆனால் அப்போ அல்லாஹ் நமக்கு அருள் செய்வான். அருள் செய்ய எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் நமக்கு முன்னாடி மிரண்டு போகிற அளவுக்கு ஆக்கி விடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நுசிர்து பிர்ரோபி மசீரத்த ஷஹரின். ரசூல்லா வந்து ஊரில் பிரச்சாரம் பண்ணி விரட்டி விடப்பட்டாங்க, மதீனாவுக்கு போயிட்டாங்க. ஒரு ஊரில் தான் அவங்களுடைய ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அப்போ சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு எப்படி உதவி செய்திருக்கிறான் என்று கேட்டால், என் பெயரை கேட்டால் ஒரு மாத தொலைவில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் பயத்தை போடுறான். முகமது வரன்னு ஆடுறாங்க. இவர் பெரிய சர்வசக்தி கிடையாது. பாரசீக பெரிய சாம்ராஜ்யம் இருக்குது அந்த காலத்தில். அந்த காலத்து இத்தாலி ரோம் சாம்ராஜ்யம் இருந்தது. அவங்கெல்லாம் பெரிய பெரிய வல்லரசுகளாக இருந்தாங்க. ஹெர்குலிஸ், கிஸ்ரா, கைசர் போன்ற பெரிய வல்லரசுகள்லாம் அந்த சுற்றி உலகம் பூரா இருந்தாங்க. இவர் ஒரு முசாஃபிர், குடிசையில் இருக்கிற ஒரு முசாஃபிராக இருக்கிறாரு. வயசு 55-60 வயசு உள்ளவராக இருக்கிறாரு. பெரிய படைபலமோ இராணுவங்களோ பீரங்கிகளோ கத்திகளோ கப்படாக்களோ ஒன்றுமே இல்லை. ஆனால் முகம்மது கிளம்பி விட்டார் என்று சொன்னால் அப்படியே முகமது 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 வர்றாருன்னு பயந்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் ஒரு மாத தொலைவுக்கு பயம் வரும். இங்கேருந்து கிளம்பிட்டாருன்னா ஒரு மாதம்னா எவ்வளோ தூரம், அந்த காலத்து ஒட்டக பயணத்தை எடுத்துக்கணும் பல கிலோமீட்டரு. இங்கே கிளம்புனா அங்கே பயம் வருது. இப்படி அல்லாஹ் எனக்கு உதவி செய்திருக்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்றான். நுசிர்து பிர்ரோபி மசீரத்த ஷஹரின். ஒரு மாத காலத்துக்கு எதிரிகளுக்கு ஒரு மாத தொலைவில் உள்ள எதிரிகளுக்கு அச்சத்தை போட்டு அல்லாஹ் எனக்கு உதவி செய்கிறான். அப்போ இவருக்காக உள்ள சக்தி கிடையாது. அது அப்படி ஏற்படுத்துறான் அல்லாஹ். ஒரு ஒன்றுமே இல்லை. சோதனை பண்ணி பார்த்தா ஆயுதமும் ஒன்றுமே இருக்காது. அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதங்களோட கம்பேர் பண்ணால் இவர்கிட்ட எதுவுமே இருக்காது. ஆனால் அண்ணா என்ன செய்யறான், அப்படியே வர்றாரா இவர் வந்தா பெரிய டேஞ்சர் அப்படி பயப்படுற அளவுக்கு அல்லாஹ் வந்து அந்த ஒரு அச்சத்தை தூக்கி போட்டு வைத்திருக்கிறான். அதனால் நம்ம என்ன விளங்க வேண்டும் என்று கேட்டால், நம்மை மிஞ்சிய ஒரு சக்தி இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் மனித கணக்கை கொண்டே தளர்ந்து விடக்கூடாது. தளர்ந்தா நம்ம ஈமானுக்கு என்ன அர்த்தம்? அது தளர்ந்து முடிஞ்சு வச்சு அவ்வளோதாங்க, நம்ம கதை முடிஞ்சு வச்சுங்க அப்படின்னு வந்தால் நம்ம அல்லாஹ்வை நம்பினதுக்கு என்ன மீனிங் என்ன? இன்னைக்கு உலகத்தில் நம்ம தான் முஸ்லீம் ஜாஸ்தியாக இருக்கிற நாடு. மற்ற 55 நாடு 75 நாடு சேர்த்தா கூட இந்த அளவுக்கு வராது. உலகத்தில் இஸ்லாமிய நாடு 55 இருக்குது, 65 இருக்குமா? என்ன 55? ஒரு நாட்டில் 1 லட்சம் பேர், ஒரு நாட்டில் 30 லட்சம் பேர், ஒரு நாட்டில் 40 லட்சம் பேர். இதுதான் நாடு. 55 நாடுன்னா என்னது? குவைத்து ஒரு ஊர் தான், அது ஒரு பெரிய நாடுன்னு இருக்கிறோம். என்ன எத்தனை லட்சம் பேர்? கோடிக்கணக்கு இருக்கிறானா?
25-30 கோடி உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டு அத்தனை முஸ்லீம் நாட்டை சேர்த்தா கூட அதை விட கூட. இவ்வளோ பெரிய முஸ்லீம்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் வந்து நம்மளை ஒன்றும் இல்லாத செந்திலால விட்டுருவானா? அந்த இஸ்லாத்துக்கு ஒன்றா சேர்த்த இறைவன் நம்மளை பாதுகாக்க மாட்டானா? யாருக்கு ஒன்றுங்க வந்துச்சு இஸ்லாமு? ரசூல்லா வந்தாங்களா? சஹாபாக்கள் வந்தாங்களா? இல்லை. அவங்க ஒன்றாந்து சேர்க்குறான். ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இந்த இஸ்லாம் பரவுனுச்சா? இல்லை, இப்போ தான் பரவுது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொண்டாந்து இந்த மார்க்கத்தை சேர்த்திருக்கிறான், நமக்கு சரியான பாதையை தந்திருக்கிறான் என்று சொன்னால் நம்மளை அவன் காப்பாற்றுவானா? காப்பாற்ற மாட்டானா? நம்ம நம்பணும். நாம ஏற்றுக்கிற இந்த கொள்கை நம்மளை காப்பாற்றும். நாம ஏற்றுக்கிற இந்த இறைவன் நம்மளை காப்பாற்றுவான். அதை மிஞ்சி எந்த தீய சக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இது வந்தால் நமக்கு எந்த கலக்கமும் கிடையாது. கலங்கி போய் நிறைய பேர் என்ன செய்யல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. நம்ம சகோதரர்களை ஏன் அப்படிதான் வருது. தெருவில் கூட என்ன செய்யறது, அகதி முகமில் அடைச்சிருவானே, இந்த பக்கம் பொண்டாட்டி அந்த பக்கம் புள்ள, அண்ணனுக்கு ஒரு பக்கம் தம்பி ஒரு பக்கம், என்ன ஆகும்? அதான் நடக்கும். இவங்க திட்டானதுதான். ஆனால் அப்படி நடத்த விடாமல் நீங்கள் அல்லாமல் நம்பிக்கை வைத்து நீங்கள் கையேந்தினால் அல்லாஹ் அவர்களை அந்த இடத்துக்கு தள்ளுவான், அவர்களை அகதி முகாம்களுக்கு தள்ளுவான், அவர்களை நாடற்றவர்களாக்குவான். ஓட ஓட விரண்டு ஓடக்கூடிய நிலைமை எல்லாம் என்ன செய்வான்? ஏற்படுத்துவான். இன்றைக்கு பாருங்க, உலக சக்கரவர்த்தியா இருந்தோன்னு என்ன கதி? உலக வல்லரசுண்டான ஆச்சரியமா இல்லையா? அது உலகத்துக்கு தான் நான் தான் சட்டாம்பில்லை, என்னிட்ட இருக்கிற பீரங்கி அளவுக்கு யார்ட்டையும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிற ஏவுகணை அளவுக்கு உலகத்தில் யார்ட்டையும் ஏவுகணை இல்லை, என்னிடத்தில் இருக்கிற விமானம் தாங்கி கப்பல் அளவுக்கு எந்த நாட்டிலையும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் எண்ணிக்கை உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. அப்போ இவ்வளவு ராடார்களும் ரவீன வசதிகளும் என்னிடத்தில் உலகத்தின் நம்பர் 1 அமெரிக்கா. நம்பர் 1 நான் தான் சொல்லிட்டு இருந்தானா? எல்லா நாட்டிலையும் போய் மூக்கு நுழைச்சிக்கிட்டு அங்கங்கே கடலில் கப்பலை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு உலகத்தை எல்லாம் பயங்காட்டி கொண்டு வளமான பாதைகள்லாம் சுருட்டி கொண்டு இருக்கிறான். உலகம் என்ன கணக்கு பண்ணிச்சு? இவனை மிஞ்சி ஒன்றும் செய்ய முடியாது, இவனை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. இதான யதார்த்தம். இன்னைக்கு வந்து ஈரான் வந்து 14வது இடத்துல இருக்குங்கிறாங்க. அவங்க கணக்கு இராணுவ நிபுணர்கள் கணக்கு பண்ணி இப்போ இராணுவ பலத்தை எடுத்துக்கொண்டால் ஃபர்ஸ்ட் அமெரிக்காண்டா, 2வது இடத்துல ஈரான் இல்லை, 14வது இடத்தில் தான் இருக்கிறது. காலாட்படை எண்ணிக்கை எடுத்துக்கொண்டாலும், விமானத்தை எடுத்துக்கொண்டாலும், நீர்மூழ்கி கப்பலை எடுத்துக்கொண்டாலும், பீரங்கி எடுத்துக்கொண்டாலும் எல்லாமே அவனோட கம்பேர் பண்ணனா ரொம்ப 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 கம்மி. இப்போ நம்ம என்ன உலகம் நினைச்சு இப்போ அழிஞ்சு போய் ஈரான் முடிஞ்சு வச்சு கதை. அவன் ஈரானுடைய கொள்கை சரியா, அதுக்கு நம்ம போகவில்லை. ஷியா கொள்கையில் நம்ம அவனை ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த விஷயத்துக்கு சொல்லவில்லை. உலக சட்டாம்பளை என்று சொல்லி கொண்டு ஈராக்கை துவம்சம் பண்ணான், ஆப்கானிஸ்தானை பண்ணினான், ஒவ்வொரு நாட்டில் இறங்கி வியட்நாம் அழித்தான், கம்போடியாவை அழித்தான். இப்படி ஒரு நாடு விடாமல் நான் தான் எல்லாம்னு சொல்லி அழித்த இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு பார்க்கணும், ஆச்சரியப்படுறோம். இவங்க அந்த தளபதியை வந்து ஈரானில் வச்சு காலி பண்ண முடியலை, நம்ம வச்சு கழுத்திருக்கிற விதமாக ஈராக்கு வர வைத்து அங்கே தான் அடித்தார்கள். ஈரானுக்குள்ள அடித்து அவன் வச்சுக்கிற ஆயுதங்களால் சுட்டு தள்ளியிருக்கான் ஏற்கனவே பல விமானங்களை. இந்த அமெரிக்கா குண்டு போட போன விமானங்களை எல்லாம் செல்லக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட எல்லாம் கொடுத்துருவோம். செகண்டில் கொடுத்து சின்ன காலம் ஒன்றுமில்லாத ரசாசா பகலவி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் குமைனி போச்சு புரட்சி பண்ணார். என்ன இருந்துச்சாங்க? ஒன்றுமே கிடையாது, ஒரு ஆயுதம் கிடையாது, ஒன்றுமே இல்லாத ஒரு நாடு தான். அப்படியான ஒரு நாட்டில் என்ன செய்யறான்னு கேட்டால், இவனுக்கு அந்த தளபதியை ஈரானில் வச்சு கொள்ள முடியலை, வஞ்சகமாக வர வைத்து அவரை வந்து என்ன செய்யறான், அந்த ஈராக்கில் வந்து இராணுவ தலைமையாக இருக்கிறதுனால சுட்டு கொண்டு விட்டாங்க. சரி, கொண்டுட்டீங்கள, இப்போ யார் பயப்படணும்? நீ தானே ரவுடி, வெளியே உங்கள் தளபதியை நான் கொண்டுட்டேன் அப்படி தானே இருக்கணும். கடைசியில் என்னாச்சு? அவன் மிரட்டுறான், அவனை தொலைச்சி போடுவாங்கிறான். சொல்லிவிட்டு சொன்ன மாதிரி அமெரிக்காவுடைய விமான தளத்தில் அடிக்கிறான். எங்க ஈராக்கில் அமெரிக்காவுக்கு தனி விமான நிலையம் இருக்கிறது, வாஷிங்டனில் இருக்கிற அளவுக்கு அதை விட சிறப்பான ஏற்பாடுகளோடு அங்கே இருக்கிறது. எல்லா வசதி, ராடார் இருக்கிறது, நவீன வசதிகள் இருக்கிறது, எந்த ஏவுகணை வந்தாலும் தூக்கி அதை சுட்டு தள்ளக்கூடிய அந்த சாதனங்கள்லாம் அந்த ஏர்போர்ட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன பண்ணுறாங்க? அதோட ஒன்றுமே இல்லை. இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அங்கே இருந்து கொண்டு ஃபஸ்ட்டு சைபர் அட்டாக் கொடுக்குறான். என்ன அட்டாக்கு? அந்த கம்ப்யூட்டர் வேலை செஞ்சால் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி அடிக்கும். முதல் வேலை என்ன செய்யறான்? ஈராக்கில் உள்ள அமெரிக்காவுடைய உள்ள சைபர் கிரைம் வழியாக உள்ள நுழைந்து அவனுடைய எல்லா நெட்வொர்க்கையும் காலி பண்ணுறான். காலி பண்ணுனா மேலே எது பண்ணாலும் தெரியாது, எதை காட்டாது. காட்டினா தான் ஒரு சுட முடியும். ஃபஸ்ட்டு சைபர் அட்டாக் பண்ணி என்ன செய்யறான்? ஒரு செகண்ட் சைபர் அட்டாக் பண்ணி ஏவுகணையை போட்டு விட்டான்.
பொத்து பொத்துன்னு அம்புட்டு முழுவு. ஒரு ஏவுகணையும் உனக்கு சுட முடியல. 500க்கு மேலே காலி ஆகிட்டாங்க. 1 மில்லியன் போய் சொல்லி தீரான். அது சேஃபாக இருக்குது, சேஃபாக இருக்குன்னு இடத்த காட்டு. சேஃபாக இருந்தா குண்டு போட்ட இடத்துல என்ன நினைச்சிட்டு காட்டணுமா இல்லையா? காட்ட மாட்டேங்கிறான், அந்த படத்தை வெளியிட மாட்டேங்கிறான். அப்போ 500க்கு மேலே ராணுவ வீரர்கள் அடித்த உடனே இப்போ என்ன சொல்கிறான் ட்ரம்ப்? நிபந்தனை இல்லாத பேச்சுவார்த்தைக்கு தயார். யார் யாரை மிரட்டனு நீங்கள் நினைக்க நடக்குமா? இது நடக்கும். கற்பனை பண்ணி பாருங்க. அமெரிக்காவுக்கு இந்த கதி ஏற்படும் உலகத்தில் எவனா நினைச்சானா? அமெரிக்காவை அழிக்க முடியுமா அப்படின்னு உலகமே அரண்டு பரண்டு இருக்கிற ஒரு நேரத்தில் அவங்க பூரா உன்னை காலி பண்ணிடுவேன், 100 இடத்த குறி வச்சிருக்கிறேன், அடி போயிட்டாங்க. ஈராக்கிலிருந்து ஓட்டம் எடுக்கிறான் அமெரிக்க ராணுவம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஈராக்கிலிருந்து எல்லா அமெரிக்கன் வெளியேற போகிறார்கள். வேறு அரபு நாட்டில் அடைக்கலம் கொடுத்து அங்கே அடிப்பேங்கிறான். அறா பார்ப்போம், உன் மேலே அடி பண்ணி சொல்ல முடிஞ்சா? முடியாதுங்க. இவன் எந்த விமானத்தை கொண்டு வந்தாலும் அதை சுட்டு தள்ளக்கூடிய டெக்னாலஜியை வளர்த்து கொண்டான். நம்பர் கூட இருக்கலாம். இதெல்லாமே டெக்னாலஜியில் என்ன செய்ய இவனெல்லாம் மிஞ்சி போயிட்டான். இப்படி போனதுக்கு என்ன காரணம்? அல்ல அழிக்க நினைச்சான்னு சொன்னால் சின்ன சக்தி வச்சு பெரிய ஆள் அழிச்சு போடும். அதான் காரணம். இதுதான் நம்ம மோடிக்கு நமக்குள்ள வித்தியாசம். மோடி அமெரிக்கான்னு வச்சுக்கிறங்க, நம்மளோட பலத்திலிருந்து முஸ்லீம்களை ஈரான் வச்சுக்கிறங்க. பலத்தில் எடுத்துக்கொண்டார் நீங்கள் உலக கணக்கில் நீங்கள் அழிச்சிருவாய். உலக கணக்கு பிரகாரம் உங்கள்கிட்ட பீரங்கி இருக்கிறது, உங்கள்கிட்ட இராணுவம் இருக்கிறது, உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கிறது. நாங்கள் ஈரான் மாதிரி தான் இருக்கிறோம். அல்லாஹ் நாடினால் நாங்கள் உன்னை ஓட ஓட விரட்டும் நிலை ஏற்படுமா? ஏற்படாதா? நிச்சயமாக ஏற்படும். கண்ணு முன்னாடி எல்லாம் காட்டுறான். இதெல்லாம் மூசா நபி சம்பவம், ஈசா நபி சம்பவம் அல்ல. இந்த அமெரிக்காவுடைய விஷயம். ஈராக்கில் என்ன பண்ணா? அந்த நாட்டு அதிபரையே கைது பண்ணி தூக்கில் போட்டானே. எவ்வளவுக்கு ஒரு அயோக்கியத்தனமாக நடந்தான். ஆப்கானிஸ்தானில் இறங்கி கொத்து கொத்தா குண்டுகளை போட்டு லட்சம் பேரை கொலை பண்ணவன் இன்னைக்கு அரண்டு ஓடுறான். என்னை விட்டு பேச்சுவார்த்தைக்கு தயார், நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்லி ஐநா சபைக்கு அமெரிக்க அதிபர் கடிதம் போடுறான் நேற்று. நாங்கள் ஈரானோடு நீ பேச்சுவார்த்தை சண்டை வேணாம், நமக்கு வம்பு, ஈரான் மக்களை நான் நேசிக்கிறேன். எப்படி இவ்வளோ அடி வாங்கிவிட்டு ஈரான் மக்களை நேசிக்கிறானா இவர்? அந்த மாதிரி நன்மக்கள் கிடையாது. அந்த லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட ஊர்வலத்தை பற்றி இப்படி பேச வைக்கிறான்னா என்ன அர்த்தம்? அதே வரும். இவன் சொல்லுவான், முஸ்லீம்களை நான் நேசிக்கிறேன், உங்களை விட்ட யாரு நம்மளை எவன் அழிக்க நினைக்கிறானோ அவன் நமக்கு பயந்து போய் சொல்லக்கூடிய நிலைமை நிச்சயமாக வரும். நம்ம கலங்க தேவையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியான ஒரு உதவிகளை நமக்கு தருவான் என்பதற்காகத்தான் இந்த அல்லாஹ்வின் அழகிய பண்புகளிலிருந்து படித்துக்கொள்ள வேண்டிய பாடம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இந்த கருணைக்கு அப்பாற்பட்ட கோபமான பண்புகள்லாம் இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம்.